வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணன் பிறந்த நாள், அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா உங்களுக்கு பல பேருக்கு ஆகாதே, ஆனால் கிருஷ்ணன் பிறந்திருக்காரு பார்த்தீங்களா? அப்போது அது நல்ல நாளா கெட்ட நாளா? சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணுங்கள், நீங்களே மாற்றிக்கங்க. யாரும் சொன்னதுக்காக எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், அது சரியாக வரும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு உடனே இது இந்துக்களுக்கான பண்டிகை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு இருக்கேன். இல்லை, இது ஒரு குழந்தையை கொண்டாடும் பண்டிகை. பிறந்த குழந்தையை, குட்டி கிருஷ்ணனை, அந்த மாயக்கண்ணனை கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சி. பிறந்த நாள் வாழ்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அதானே உண்மை. அப்போது நேராக பைபிளுக்கு போங்க. கிறிஸ்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசுநாதருடைய வார்த்தை இது, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, குழந்தை மனம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் சொந்தம், அந்த மேல் உலகம் சொந்தம் அப்படிங்கிறார். அப்போ குழந்தை உலகம்னா என்ன? கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம், நல்லது கெட்டது தெரியாத அருமையான உயர்ந்த உள்ளம், அதுதான் குழந்தை. சரி, நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாரு? அதில் வரதை பார்த்தீங்கன்னா, ஒரு மாமன்னன், பெரிய ஒரு பாலைவன நாட்டில் ஒரு பெரிய மன்னன், ஆனால் எளிமையான மன்னன், சாதாரணமாக இருப்பார். பாயில் படுத்து தூங்குவார், கிழிஞ்ச துணியை தானே தைச்சிக்குவார். மன்னனை தவிர சராசரி மனிதனை விட சராசரியாக யதார்த்தமாக வாழக்கூடியவர். சரிங்களா? அவர் குழந்தையோட குழந்தையாக விளையாடுவார். குழந்தைங்க எந்த அளவுக்கு கீழே போய் இறங்கி விளையாடுதோ அந்த அளவுக்கு அவரும் இறங்கி விளையாடுவாராம். அந்த மாதிரி குழந்தை மனம் கொண்டவர்களே கடவுளின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். அதை உணர்த்தத்தான் இந்த குழந்தையை கொண்டாடுற பண்டிகையே நடக்குது. இது தெரியாமல் இது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவையில்லாமல் சர்ச்சைகளை வளர்த்துக்கிறோம். எதையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாத, இயலாத, எல்லாவற்றிலும் கடவுளை காணக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருந்தால் மட்டுமே இதை நம்ம செய்ய முடியும். அந்த எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? திருச்சியை விஜயரகநாதர் மன்னர்னு ஒருத்தர் ஆண்டு வந்தார். அவருடைய அரசவையில் தலைமை கருவூல அதிகாரி, பொக்கிஷ அதிகாரி, பண்டாரம்னு கூட ஒரு பேர் உண்டு பொக்கிஷத்துக்கு. இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ட்ரெஷரி ஆஃபீஸர், ஓகே, சீஃப் ட்ரெஷரி ஆஃபீஸர் அப்படின்னா ஐஏஎஸ் அப்படிங்க, அதுதான் அவர் அழகாக இருந்தார். அவர் பேர் தாயுமானவர். அந்த சமயத்தில் அந்த மன்னரை பார்க்க சீன தேசத்திலேருந்து ஒரு வியாபாரி வரார். அந்த காலத்தில் சீனாவில் பட்டு பிரசித்தம், சீன பட்டுன்னு ரொம்ப பிரசித்தம். அதில் நிறைய வேலைப்பாடெல்லாம் பண்ணி உயர்ந்த ரகமான ஒரு பட்டில் கிராண்டாக பண்ண ஒரு சால்வை கொண்டு மன்னருக்கு அவர் பரிசளிக்கிறார். ஏன்னா இந்த ஊரில் ஒரு வியாபாரம் பண்ண போகிறாரு, பெரிய மனிதர்களை பார்த்து அனுமதி வாங்குற மாதிரியும் ஆச்சு, தகவல் சொன்ன மாதிரியும் ஆச்சு, அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, விலை உயர்ந்த அழகான சீனப்பட்டது. அதை என்ன பண்ணுறார் மன்னர்? இந்த தாயுமானவருக்கு கொடுக்குறார். சீஃப் ட்ரெஷரி ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்குறார். அவர் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பெண்மணி, பனிக்காலம், ஒரு பெண்மணி ரோட்டு ஓரத்தில் குளிரில் நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணார்? தங்கிட்ட இருக்க அந்த பெரிய சால்வையை, விலையுயர்ந்த சால்வையை எடுத்துக்கொண்டு போய் அந்த அம்மா மேலே போத்திட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டார். அந்த காலத்திலே போட்டு கொடுக்கறது பிரசித்தமாக இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ ஒன்றும் புதுசாக வரல. அதுக்குள்ளே யாரோ என்ன பண்ணிட்டாங்க, மன்னர்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததை உதாசீனப்படுத்திட்டு கொண்டு போய் யாரோ ஒரு பிச்சைக்கார பொம்பளைக்கு போத்திட்டு போயிட்டார், உங்களை கேவலப்படுத்திட்டார் அப்படின்னு இவங்க பில்டப் பண்ணி சொல்கிறாங்க. உடனே மன்னர் கோபம் வந்துடுச்சு. மன்னர்லாம் அப்படி தான், யோசிக்கவே மாட்டாங்க. இப்பொழுதே அவர் அழைத்து வாருங்கள் அப்படின்னோடனே ராத்திரி 9 மணி 10 மணிக்கு இவரை கூப்பிடும் போதே என்ன நினச்சிட்டாரு? சம்திங் ராங், ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு வராரு, அரண்மனைக்கு வராரு. ஆனால் மன்னர் நேரடியாக நான் கொடுத்த சால்வை இங்கே அதை ஏன் அவர்கிட்ட கொடுத்தேன்னு கேட்க முடியாது.
அதுக்கு ஆதாரம் கிடையாது, காதில் கேட்டது தான். அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த பட்டு அது வீட்டில் காமிச்சிங்களா, எல்லோரும் என்ன சொன்னாங்க, உங்கள் மனைவி என்ன சொன்னாங்க, பிள்ளைங்க, அவர் அப்படி கேட்குறாரு. அது இவங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிற மாதிரி கேட்குறாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் போகிற வழியில் திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரிக்கு கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. மன்னருக்கு பகீருங்குது, யாரோ பிச்சைக்காரி கொடுத்தாங்கிறாங்க, இவர் அகிலாண்டேஸ்வரிங்கிறாரு, வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு. அப்படின்னா இப்போ நம்ம அர்த்தஜாம பூஜைக்கு போய் அந்த அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க அப்படிங்கிற. சரி வாங்க போகலாம் அப்படிங்கிறாரு. அங்கே போன உடனே ராஜாவுக்காக சிறப்பாக ஒரு பூஜை பண்ணி அந்த திரையை விளக்குறாங்க. இவர் கொடுத்த அதே பட்டுப்புடவை அந்த அகிலாண்டேஸ்வரி மேலே போத்திருக்கு. ராஜா ஸ்டன் ஆயிட்டார். ஆனால் இவர் தாய்மானவர் அதிர்ச்சி அடையலை. ஏன் அப்படின்னா, அவர் பார்க்கும் பொருளில் எல்லாம், பார்க்கும் உயிர்களில் எல்லாம் ஆண்டவனை பார்க்கிறார். அதனால தான் அந்த குளிரில் நடுங்கின பொம்பளைக்கு கொடுத்ததை அகிலாண்டேஸ்வரி கொடுத்ததாக இவர் சொல்கிறார். அதை கடவுளாய் பார்க்கிறார். நாய் பூனை எதாக இருந்தாலும் சரிங்க, உயிர் அப்படின்னா அது கடவுள்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பண்டிகை உனக்கு, அந்த பண்டிகை எனக்குங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் இப்போ இல்லை, அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அவர் கிறிஸ்துவர். ஆனால் தீபாவளியும் கொண்டாடுவார், ரம்ஜானும் கொண்டாடுவார். ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு தெரியாது. இன்றைக்கே நம்ம வீட்டில் விசேஷம் இல்லை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியாது. அதனால் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு அது இது ஸ்வீட்டெல்லாம் வாங்கி அதை கொண்டாடுறோம். ரம்ஜான் அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் பிரியாணி மணக்கும் போது நம்ம வீட்டில் ஏன் செய்யலைங்கிறனால அவங்க வீட்டில் அதையும் செஞ்சுருவாங்க. அப்போ ஆக மொத்தம் எல்லா பண்டிகையும் அவர் கொண்டாடுறார். எவ்வளோ பெரிய மனசுந்தான் இதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் யாரோ இல்லைங்க, என்னுடைய நண்பர் காலஞ்சென்ற ஆர் வேலுசாமி. தாடி வேலுன்னா நம்ம மக்களுக்கு புரியும் தெரியுங்களா, குனியமுத்தூர் தாடி வேலு, அவர் தான் அது. இதாங்க எனக்கு விஷயம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழந்தையும் தெய்வம் ஆகலாம். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.